வணக்கம். ஸோ இப்போ கலர் சொக்கா போட்டுட்டு காக்கி சட்டான்ற படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு நானும் நம்ம வீடியோ எடிட்டரும் மரவரமாக போயிட்டு இருக்கோம். தனுஷோட தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்கிற 2வது படம் எதிர்நீச்சலுக்கு அப்புறம் அந்த டீம் அப்படியே உள்ள வந்திருக்காங்க. இயக்குனர் துரை செந்தில்குமார், இசையமைப்பாளர் அனிருத்னு எல்லாரும் திரும்பி இந்த படத்தில் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கும், எதிர்நீச்சல் அளவுக்கு இருக்குமா இல்லை அதை விட சூப்பராக இருக்குமா அப்படின்றதான் இன்னும் கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க, படம் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறோம். பாய். படம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. காலேஜ் பொண்ணுங்களுடைய கூட்டம் இவ்வளோ இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் தியேட்டர்ல. கண்டிப்பா சிவகார்த்திகேயன் மேல இருக்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் எல்லாரும் காலேஜ் எல்லாம் கட் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு தியேட்டருக்கு. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு இந்த படத்துல பூர்த்தி ஆகியிருக்கா, அப்புறம் ஜென்ரலா படம் பார்க்க வந்தவங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சட்டத்தை காப்பாற்றணும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், குற்றவாளியை தண்டிக்கணும். காக்கி சட்டை R5 போலீஸ் ஸ்டேஷன்ல சிவகார்த்திகேயன் போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்காரு. அவருக்கு இன்ஸ்பெக்டரா ஆகணும்ன்றது ஆசை. பெரிய போலீஸ் ஆகணும்னா பெரிய கேஸா எதாவது பிடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலான்னு உயரதிகாரி பிரபு சொல்றாரு. சோ சிவகார்த்திகேயன் தான் நினைச்ச மாதிரி பெரிய போலீஸாக ஏதாவது பெரிய கேஸ பிடிச்சாரா, இது நடுவுல அவரோட லவ் என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மசாலா படமா ஒரு பெரிய பேக்கேஜ்ல தரதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. தல ஸ்டைல்ல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் a beginning. சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங், நல்ல எதிர்பார்ப்பு உருவாகி இருக்குன்னா அது கண்டிப்பா சிவகார்த்திகேயன் தான் காரணம். அதை யாராலுமே மறுக்க முடியாது. போலீஸ் கேரக்டர்ல நல்லா ஃபிட்டா ஸ்மார்ட்டா இருக்காரு. இந்த படத்துல பெருசா நடிக்கிறதுக்கான ஸ்கோப் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால படத்துக்கு தேவையான அளவு அவர் நடிச்சிருக்காரு. ஆனா கொஞ்சம் இந்த விஜய், ரஜினி எல்லாம் கொஞ்சம் இமிடேட் பண்றத அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி சிவகார்த்திகேயனுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா அவருடைய காமெடி டைமிங், அப்புறம் அந்த கவுண்டர் கொடுக்குற விதம்லாம். ஆனா இந்த படத்துல அதுலயும் கொஞ்சம் அடங்கிதான் வாசிச்சிருக்காரு. அதே நேரத்துல சிவகார்த்திகேயன் கூடவே வர இமான் அண்ணாச்சிக்கு நல்ல பாத்திரம் கொடுத்திருக்காங்க. அவர் தன்னுடைய டைமிங் டைலாக்ஸ்னால நல்லா சிரிக்க வச்சிருக்காரு. படத்தோடைய வில்லனா பாலிவுட் நடிகர் விஜய் ராஸ் நடிச்சிருக்காரு. இதனால ட்ரெய்லர்ல அவர் முகத்தையே காமிக்காம பயங்கரமா சஸ்பென்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னு தெரியல. அவர் ஒரு வழக்கமான ஒரு வில்லனா தான் வராரு. அவருடைய லிப்சிங் வேற பயங்கரமா சொதப்பலா இருக்கு. அப்புறம் கதாநாயகி ஸ்ரீதிவ்யானால படத்துல சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா படத்துல அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது. நடிகர் பிரபு சின்ன ரோல்ல கச்சிதமா நடிச்சிட்டு போயிருக்காரு. சுகுமாரோடைய சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. அனிருத்தோடைய பாடல்களுக்கு தியேட்டர்ல பெரிய அளவுல வரவேற்பு இல்ல. ஆனா பேக்ரவுண்ட் மியூசிக்க ரொம்ப அட்டகாசமா பண்ணிருக்காரு. அதிகாரம் முழுசா நம்ம கையில இல்லாதப்போ சில நல்ல விஷயங்களை கூட கெட்ட வழியில தான் செய்ய வேண்டியிருக்கும். இயக்குனர் துரை செந்தில்குமார் தனக்கு பழக்கப்பட்ட ஒரு டீமோட புதுசா ஒரு சப்ஜெக்டா கையில எடுத்திருக்காரு. படத்துல ஆபாசம் இல்ல, வயலன்ஸ் இல்ல. கண்டிப்பா படத்தை குடும்பத்தோட போய் பார்க்கலாம். ஹரஹர மகாதேவுக்கு என்னம்மா இப்படி பண்றீங்களேமா, இந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயங்களை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதெல்லாம் இருந்தும் படம் சுவாரஸ்யமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். ஒரு கமர்ஷியல் படத்துல ஹீரோ தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆனா அவர் எப்படி ஜெயிக்கிறாருன்றதுல கொஞ்சம் சுவாரஸ்யமும் புத்திசாலித்தனமும் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த தூள், சாமி, கில்லி மாதிரி படங்களா இருக்கட்டும், இப்ப இருக்கிற சிங்கம், வேலையில்லா பட்டதாரி மாதிரி படங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் மக்களை கவனிக்க வச்சிருக்கு. இந்த படம் ஒரு சிவகார்த்திகேயன் படமா யூசுவலா இருக்காது. அவுட் அண்ட் அவுட் காமெடி கிடையாது. நாங்க ஆக்ஷன் ட்ரை பண்ணிருக்கோம்னு படத்தோட பிரஸ் மீட் எல்லாம் சொன்னாங்க. சரி, அப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்து போனா அதுவும் இந்த படத்துல இல்ல. சிவகார்த்திகேயனுக்காக பார்க்க வர ரசிகர்களுக்கு வேணா இந்த படம் கொஞ்சம் பிடிக்கலாம். ஆனா ஜென்ரலா காலங்காலமா தமிழ்ல கமர்ஷியல் சினிமா பாக்குற மக்களுக்கு இந்த படம் ஒரு திருப்தியை தருமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஹலோ, என்ன சொல்ற, நீ படம் பார்க்கலாமா வேணாமா, நல்லா இல்லையா? எதுக்கு நான் ஏதாவது சொல்லி அப்புறம் நீங்க கமெண்ட்ல கழுவி ஊத்தி நீங்களே படம் பாருங்க, தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். இந்த லோகத்துல என்ன பண்றா, வீடியோ போட்டா பாக்குறா, பிடிக்கலன்னா கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துறா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டா யாருமே கேட்கறது இல்லை. நானும் கரடியா கத்துறேன். உங்களுக்கு அந்த கரடியே சொன்னதான் புரியும் போல இருக்கு. ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்த ரிவ்யூல போவோம். பை. ஹர ஹர மகாதேவ்.